மக்கள் மனதில் பல கேள்விகள். அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். பெத்தவளையும் கட்டினவளையும் விற்கிற மாதிரி ஓட்ட விற்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு மந்தையாக வாழ்ந்து சாகுறீங்க. நீங்கள் பைத்தியம் இல்லை, நாங்கள் பைத்தியம் தான் என்று பொன்னூஞ்சல் பேசும் ஜோக்கர் பட வசனம் நினைவிருக்கிறதாமண்ணா? நிகழ்கால அரசியல் அழுக்குகளை அப்பட்டமாக பதிவு செய்த படம். சினிமாவில் ஜோக்கர் படத்துக்கு விருது கிடைத்துள்ளது. அரசியலில் விருது கொடுப்பதில் பிரச்சனை இருக்கிறதாம். பணம் கொடுக்கும் அரசியல்வாதிகள் ஜோக்கர்களா, வாங்கி கொண்டு வாக்குகளை விற்கும் பொதுமக்கள் ஜோக்கர்களா என்பது முடிவாகவில்லையாம். நாளை ஒரு போராட்டம் வா தோழா என்ற வசனத்தோடு ஜோக்கர் படம் முடியும். ஆம், ஆட்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறையை கையாள்கிறது அரசு. பாராளுமன்றத்தின் முன்பு நிர்வாணமாய் போராடிய நம் தமிழக விவசாயிகளின் நிலையை பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது மன்னா. அன்று ஒரு குஜராத்காரர் தமிழகம் வந்தார். ஒரு விவசாயியை பார்த்தார். அவரது நிலைமையை பார்த்து மனம் வருந்தி தன்னை அரை நிர்வாணமாக்கி கொண்டார். இன்று தமிழக விவசாயிகள் ஒரு குஜராத்காரரை பார்த்து தனது நிலைமையை கூறி நிவாரணம் கோர முடியாமல் தன்னை நிர்வாணப்படுத்தி கொண்டார்கள். திருப்பூர் சாமலாபுரத்தில் அப்பாவி பெண்களை போலீஸ் தாக்கியது கண்டிக்கத்தக்கதுதானே? டாஸ்மாக் கடையை மூடச் சொல்லி கேட்கிறார்கள் மக்கள். ஆனால் போலீஸ் அவர்கள் மண்டையை உடைக்கிறது. ISRO உதவியுடன் 2000 தடுப்பணைகள் கட்ட இடம் தேடுகிறது ஆந்திர அரசு. ஆனால் தமிழகத்தில் மூடிய 3500 டாஸ்மாக் கடையை திறக்க இடம் தேடுகிறது தமிழக அரசு. வருமான வரித்துறை சோதனையில் சிக்கியவைகளால் RK நகர் தேர்தலே ரத்தான நிலையிலும் ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தாங்க என்று சிரித்துக்கொண்டே பேட்டியளித்த டிடிவி தினகரின் முகத்தில் அரசியல் தலைவருக்கான அச்சம் தெரிகிறதே. செய்கிறது பிராடுனாலும் அதை செய்வதில் போல்டுதனம் இருக்கணும் என்பதுதான் அரசியல் தலைவர்களுக்கான இலக்கணம். செய்து முடித்துவிட்டு எதுவும் தெரியாதது போல சிரித்த முகத்துடன் பேசுவது அரசியல் இலக்கியம். தினகரனுக்கு அந்த இலக்கியம் இரண்டுமே தெரிந்திருக்கிறது. தமிழகத்தை ஒரு பதட்ட நிலையாகவே வைத்திருக்க மத்திய பாஜக அரசு நினைக்கிறது போல. ஆனால் தமிழக முதல்வரை ஆட்டி வைக்கும் டிடிவி தினகரன் என்னவோ கூலாகத்தான் இருக்கிறார். தமிழகத்திற்கு புதிய நிரந்தர கவர்னரை நியமிக்காமல் மோடி அரசு காலம் தாழ்த்துவது ஏன்? பொறுப்பு கவர்னராக வித்யாசாகர் ராவே மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன செய்ய விரும்புகிறதோ அதையெல்லாம் பொறுப்பாக செய்து கொண்டிருப்பதால் கவர்னரை நியமிக்காமல் மோடி அரசு காலம் தாழ்த்துகிறது. பாஜகவின் தலைவர்கள் சொல்லும் கருத்துக்கள் கூட அச்ச உணர்வை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்துகிறது மன்னா. கருப்பு நிறத்தோடு பிறப்பது எந்த வகையில் தவறானது மன்னா? தென்னிந்தியர்களை கருப்பர்கள் என்கிற தருண் விஜய் வட இந்தியாவில் அதிகம் வணங்கப்படும் கடவுளான கிருஷ்ணன் என்ன நிறம் என்பதை அறியாதவர் அல்ல. கிருஷ்ணன் என்ற பெயருக்கு அர்த்தமே கருப்பன் என்பதுதான். இதை மீறி வெள்ளை நிறத்தையும் ஆரிய பண்பாட்டையும் இந்தி மொழியையும் உயர்வாக கருதி மற்றவற்றை தாழ்த்தும் ஆதிக்க மனோபாவத்திற்கு எதிராக ஓங்கி குரல் கொடுத்த முதல் மாநிலம் தமிழகம். இப்போது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவரான கர்நாடகத்தின் மல்லிகார்ஜுன கார்கே இம்மாதிரியான பேச்சுக்களை பாஜக அனுமதித்தால் தென்னாடு தனியாக பிரியும் நிலை ஏற்படும் என கர்ஜித்திருக்கிறார். எனக்கு கூட ஐயங்காரு வீட்டு அழகே அந்த பாட்டை விட அடிக்கருப்பு நிறத்தழகி அந்த பாட்டு தான் நான் ரொம்ப பிடிக்கும்.